நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். மாநாட்டில் விஜய் தளபதியை பார்க்க முடியல. அவரை பார்க்கறதுக்காகவே நான் தூத்துக்குடியிலேருந்து மெனக்கெட்டு வந்திருக்கேன். அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பார்க்கறதுக்காக. எவ்வளோ கட்சி இருக்கு, ஆனால் எல்லா கட்சியும் பார்த்தாச்சு. எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியதான் செய்யும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக நான் டிவிக்கே பிடிக்கும்னா, மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக வரேன்னு சொல்றாருல, அந்த ஒரு மனசு யாருக்கு வரும்? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் அரசியல்வாதி இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அவங்களால மக்களுக்கு நல்லது பண்ண முடியலையே. கோடி கோடியாக சேர்ந்து சொத்து சேர்க்கணும் தான் ஆசைப்படுறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே தினம் தினம் நடக்கிற நியூஸை பற்றியே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் தளபதி வராரு. 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு. ஏன் அவர் நினைச்சா இன்னும் 10-15 வருஷம் கூட ஒன்று படம் நடிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வரணும்னு நினைக்காரு? நம்மளே நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. நம்மளே நம்பி நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டம் கொடுக்காங்கன்னா, அப்போ நம்மள மாதிரி சராசரி மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை நம்பி வராரு. கண்டிப்பா 2026 ஆட்சியில் அமர வைப்போம். நாளை முதல்வர் கண்டிப்பா சிஎம் தளபதி மட்டும்தான்.